மக்கள் போற்றும் மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம் விசில் சின்னம். இது நம்ம சின்னம். இவன் YBM பாலாஜி, கொளத்தூர் தொகுதி, தமிழக வெற்றி கழகம். லயன் அரேபியன் டேட்ஸ், இப்போ அது லயனா டேட்ஸ். லயனா பிரீமியம் டேட்ஸ், சுத்தம், சுவை மற்றும் ஆரோக்கியம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பிடி வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இது அரசியல் அலர்ட். தாவேக்காவுடைய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி வேலூர்ல இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் வேலூரில் இதோ உங்கள் முன்னால். இந்த பிரச்சாரத்துல எப்படி அவருடைய பேச்சுக்கள் இருந்துச்சு, முன்பு இருந்த பேச்சுக்கும் தற்போதுக்கும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் இருக்குன்னு நிறைய விமர்சனங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. அதன் அடிப்படையில விஜய் இந்த வேலூர் நிகழ்ச்சியில என்ன பேசினார், யாருக்காக பேசினார், யாரிடம் எந்த செய்தியை சொல்ல வேண்டும், அந்த செய்தியை சொல்லிவிட்டாரா அப்படின்னு பல்வேறு கோணங்கள்ல தான் இந்த விஜயுடைய ஸ்பீச் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ஆரம்பிக்கும் போதே ஒரு குட்டி கதையை சொல்லி ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிக்கும் போதே ஒரு குட்டி கதையை சொல்லி தன்னுடைய உரையை ஆரம்பிக்கிறாரு. அந்த காளை மாடோடைய ஒரு குட்டி கதையிலேருந்து ஆரம்பிப்போமா? அந்த கதை, அந்த சின்ன பையன் விஜய்ங்கிறத மென்ஷன் பண்றாரு. அந்த சின்ன பையன்கிட்ட சீனியர்களுடைய வாய் ஜவடால் பேச்சுக்களை குறித்து சமீபத்தில் நீங்க பார்த்துருப்பீங்க. அதிமுகவா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், பாஜகவா இருக்கட்டும், இன்னும் நாம் தமிழருடைய சீமானா இருக்கட்டும், எல்லாருமே விஜயை விமர்சனம் செய்யக்கூடிய சூழலை நம்மளால பார்க்க முடியுது. அந்த எல்லாருடைய டாக்கையும் சேர்த்துதான் விஜய் அந்த காளமாட்டுடைய குட்டி கதையை சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சின்ன பையன், ஒன்னும் தெரியாது, அரசியல்ல நீ புதுசு, உன்னால என்ன சாதிக்க முடியும்னு இந்த ஏளனமாக பேசக்கூடியவர்களுக்கெல்லாம் நான் யாருன்னு காமிக்கிற நேரம் வந்துருச்சு. தன்னை சுற்றி இருக்கக்கூடிய இந்த கூட்டமே அதற்குடைய சாட்சிங்கிறத ஒரு இடத்துல பதிவு செய்யறாரு. விஜய் தொடர்ந்து தன்னுடைய இந்த மக்கள் பலத்தையும், தன்னுடைய ரசிகர் பலத்தையும், தன்னுடைய தாவேக்காவுடைய தொண்டர் பலத்தையும் வைத்துதான் தொடர்ந்து தன்னுடைய அரசியல் பாதையை முன்னெடுக்கிறார். ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஒரு விதமான பேச்சுக்கள் மாற்றம் அடைகிறத நம்மளால பார்க்க முடியுது. இன்னைக்கு வேலூருடைய பேச்சுங்கிறது தன்னுடைய விஷன், தன்னுடைய ஸ்ட்ராட்டஜி, தாவேக்காவுடைய ஸ்ட்ராட்டஜியை கம்ப்ளீட்டா 100% நிறைவேற்றிருக்காங்கன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட டிஎம்கே அட்டாக்னு தொடர்ந்து அவர்கள் முன்வைத்தாலும் தொடர்ந்து அவங்க பதிவு செய்யக்கூடியது டிஎம்கே வெர்சஸ் டிவிகேங்கிறதுல தொடர்ந்து அந்த விஷயத்துல கரெக்டான ஸ்டாண்டை தாவேக்கா எடுத்துட்டு இருக்கு. விஜயும் அதை எடுத்துட்டு இருக்காரு. சமீபத்துல என்டிஏக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு மக்கள் மத்தியில சொல்லப்பட்ட ஸ்டாலினுடைய அந்த உரை பேசப்பட்டது. என்டிஏ வெர்சஸ் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கிடையாது, என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு, மறந்துடாதீங்க. சோசியல் மீடியால அந்த ஸ்டாலினுடைய உரை நிறைய எடுத்து செல்லப்பட்டது. அதற்கு இணையாகவே, அந்த உரைக்கு இணையாகவே ஸ்டாலினுடைய உரை முடிந்த உடனே ஒரு பாட்டு ரிலீஸ் ஆச்சு திமுகல. அந்த பாட்டும் நீங்க எல்லாமே கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட இந்த விஷன் டிஎம்கே முன்வைக்கிறாங்க. இங்கே விஜய் டிவிகே விசஸ் டிஎம்கேன்னு முன்வைக்கிறாரு. இங்க டிஎம்கே விசஸ் என்டிஏங்கிறத முன்வைக்கிறாங்க. அப்போ 2-3 போட்டிகள் கன்வே ஆகுது. ஸ்டாலினும் திமுகவும் எதை நோக்கி பயணம் செய்யறாங்க? இல்ல நான் இதை நோக்கி தான் பயணம் செய்கிறேன்னு மீண்டும் மீண்டும் விஜய் அதை தெளிவுபடுத்திக்கிட்டே இருக்காரு. இன்றைக்கு வேலூர் கூட்டத்திலையும் அதை தெளிவுபடுத்திருக்காரு. இப்போ ஒரு நிருபர் ஒருத்தர் கேட்ட கேள்விக்கு, எனக்கு எதிரிகள்லாம் யாரும் இல்ல, அவங்க எல்லாருமே எனக்கு நண்பர்கள் தான் அப்படின்னு சொன்னாங்களே, அப்படி நாங்கெல்லாம் உங்களுக்கு நண்பர்கள்னா அப்புறம் ஏன் சார் கரூர் விஷயத்துல ஏன் மேல பழி தூக்கி போட்டீங்க? உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா அப்படி பேசிருப்பீங்களா? முதல்வரையும் திமுகவையும் கடுமையாக விமர்சனம் செய்து கொண்டிருக்கிற விஜய் நிறைய விமர்சனங்களை வைக்கிறாரு. இது அரசியல் ரீதியாக இதை எப்படி மக்களிடத்துல கொண்டு போய் சேர போகிறது, தாவேக்கா தொண்டர்கள் மத்தியில எப்படி கொண்டு போய் சேர போகிறதுங்கிற ஒரு கேள்வி தொடர்ந்துகிட்டே இருக்கு நீண்ட காலமாக. ஆனா தாவேக்காவுடைய இந்த தொண்டர்கள் மத்தியில திமுகங்கிறது ஒரு தீய சக்தியும், தாவேக்காங்கிறது ஒரு தூய சக்தியும்ங்கிறது தொடர்ந்து அவங்க மனதளவுல அதை
உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. எங்கேயாவது நம்ம டீ கடைகளாக இருக்கட்டும், இல்ல தெருக்களில் இளைஞர்களாக இருக்கட்டும், இல்ல 4 இளைஞர்கள் சமூக வலைத்தளங்கள்ல இல்ல 4 இளைஞர்கள் ஒன்றிணைந்து பேசக்கூடிய சூழலா இருக்கட்டும், இந்த இடங்கள் எல்லாம் அவங்களுடைய அந்த ஸ்ட்ராட்டஜி, திமுகங்கிற அந்த தீய சக்திங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜியை மிக வலுவா தாவேக்கா இந்த இளைஞர்கள் மத்தியில வேறு ஒன்று இருக்காங்கன்னே சொல்லலாம். திமுக தன்னுடைய எதிரிங்கிறத தாவேக்காவுடைய தொண்டர்கள்ட்ட விஜய் கன்வே பண்ணிட்டாரு, கன்வே பண்ணிக்கிட்டும் இருக்காரு. இந்த கன்வேங்கிறது தேர்தல்ல மக்கள்கிட்ட எப்படி ரெஃப்ளெக்ட் ஆகுங்கிற ஒரு கேள்வி இருக்கு. மக்கள் மத்தியில இந்த தீய சக்திங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜிங்கிறது எடுப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதுக்காக தான் அவர் விஜய் இன்னொரு விஷயத்தையும் பதிவு செய்யறாரு. உங்கள ஒருவனா, உங்க வீட்டுல ஒருவனா, நீங்க எல்லாருமே விஜயாக மாறணுங்கிற ஒரு விஷயத்தை பயன்படுத்துறாரு. ஏன் அப்படின்னா பல்வேறு சர்வேக்கள் தாவேக்கால எடுக்கப்பட்டுச்சு. ஒரு சில சர்வேக்களுக்கு முரண்பாடுகள் இருந்தாலும் சில சர்வேகள்ல தங்களுக்கு சோர்வாக இருக்குங்கிறதையும் தாவேக்கா அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனாலதான் மக்கள் மத்தியிலையும் இதை கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ விஜய் பேசுனா இவ்வளவு விஷயங்களை வந்து கன்வே பண்ண முடியும், விஜய் பேசுனா விஜயுடைய தொண்டர்கள் இவ்வளவு விஷயங்களை கன்வே பண்ணுவாங்கங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜி விஷனை வந்து பக்காவா தாவேக்கா கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த கூட்டத்திலையும் தாவேக்கா பக்காவா பண்ணியிருக்காங்க. அதே போல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஸ்டாலின் அவர்கள் வந்து பொய்யான வாக்குறுதியை கொடுக்குறாரு. நிறைய பொய்களை சொல்லி உருட்டுகளை சொல்லி ஆட்சிக்கு வந்த திமுகங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்ச உடனேயே வந்து விஜய் பயன்படுத்திய ஒரு வார்த்தை எதிர்கட்சியாக நம்ம அப்படிங்கிறாரு. எதிர்கட்சியாக நம்ம கேட்கக்கூடிய இந்த கேள்விகளுக்கு எல்லாம் நம்மள ஒடுக்க பாக்குறாங்க, அடக்க பாக்குறாங்கிறத பதிவு செய்யறாரு. அதாவது தன்னை தற்போதைய எதிர்கட்சியாக பிம்பம் படுத்திக்கிறாரு விஜய். மக்களை நேசிக்கிற விஜய் வேணுமா, மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா? இந்த விஜய் நம்புறீங்களா, ஸ்டாலின் சார் நம்புறீங்களா? Proof. This is the proof. அதே போல விஜயுடைய பேச்சுக்கள்ல தடுமாற்றம் இருக்கு. விஜய் பேப்பர் பார்த்து படிக்கிறாரு. அரசியல்ல எல்லா தலைவர்களும் இப்போ திமுகவா இருக்கட்டும், இல்ல அதிமுகவா இருக்கட்டும், இல்ல பாஜகவா இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் வாரிசாக கடந்து வந்த பாதைகள் வந்து தொடர்ச்சி நீச்சம் அதிகம். அது போல விஜய் வந்து நடிகராக இருந்து அரசியலுக்கு வரும்போது சில சிரமங்கள் ஏற்படத்தான் செய்யும். அதை கருத்தில் கொண்டு சில விஷயங்களை வந்து அவர்கள் வந்து பார்த்து படிக்கிறதாக இருக்கட்டும். ஒரு தலைவருடைய மற்ற உரைகளை கம்பேர் பண்றப்ப இன்றைய உரையும் இதற்கு முன்பு இருந்த உரையும் தொடர்ந்து பேப்பர் பார்த்து படிக்கிறாருங்கிற ஒரு விமர்சனம் இருந்தாலும் அவர் அனுபவங்கள், அதாவது முதல் அனுபவம் அடுத்தடுத்த அனுபவங்கள் அவங்களுக்கு கொடுக்கும். கிட்டத்தட்ட அது காலப்போக்கில் மாத்தலாம். ஆனா அதையெல்லாம் ஒரு விமர்சனமாக கொண்டு வர முடியாது. இன்று விஜய் ஒரு செய்தியை பதிய வைக்கிறார் அப்படின்றா அந்த செய்தி ஊடகங்கள்ல விவாத நிகழ்ச்சிக்கு பயன்படுத்தப்படுகிறது. தலைப்புகளே விஜயுடைய அந்த பேச்சுல இருந்து ஒரு வார்த்தையை தான் தலைப்பாக வைக்க முடிகிறத பார்க்க முடியுது. நம்ம அப்படி இருக்கிறப்ப விஜயுடைய பேச்சு சரியில்லை, விஜய் பேப்பர் பார்த்து படிக்கிறாரு அப்படிங்கிற வாதங்களை நம்ம எடுத்துக்கவே முடியாது. அப்படி விஜயை ஒரு நகைச்சுவையாகவோ இல்ல விஜய் பொருட்படுத்தாமல் இந்த ஊடகமும் இந்த ஊடகவியலாளர்களும் இல்ல அரசியல் விமர்சகர்களும் எடுக்கவில்லை என்றால் இன்றைய நாளில் இத்தனை தலைப்புகள்ல விவாதம் நடக்காது. அப்ப அங்க நடக்குது அப்படின்னா விஜயுடைய ஸ்டாண்டு கரெக்டாக இருக்கிறது, கரெக்டான பாதையில போறாரு. இன்னும் ஒரு சில விஷயங்களை சொல்றாரு. திமுகவுக்கு அச்சம் வந்துருச்சு, திமுகவுக்கு அச்சம் இருக்குன்னு சிலர் ஊடகங்கள்ல பேசினாலும் செய்திகள்ல வந்தாலும் கட்டுரைகள்ல வந்தாலும் இன்னைக்கு விஜய் பேசக்கூடிய சூழல்கள்ல சட்டம் ஒழுங்கை பத்தி நான் பேசினாலும் முதல்வர் வந்து சுத்தி இருக்கிறவங்கள்ட்ட பேசுறாரு என்ன பத்தி அப்படிங்கிற கிட்டத்தட்ட இது ஆக்சுவலான ஒரு ஃபேக்டான ஒரு விஷயம் தான். ஏன்னா வெளியே காட்டாம திமுக வந்து தாவேக்காவுடைய அந்த நெருடல்கள்ல இருக்கிறதுங்கிறது உண்மை. இன்னைக்கு சமீபத்துல திமுக 2.0 லோடிங் அந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஐடி வைத்து ஒரு நிகழ்ச்சி நடத்தி முடிச்சிருக்காங்க. ஏன் அதுல என்ன பேசினாங்க, கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அப்ப தாவேக்கா வளருவதற்கான தாவேக்காவுடைய விஜயுடைய இந்த வளர்ச்சியை கண்டு திமுகவுக்கு ஒரு பக்கம் அச்சம் இருக்குங்கிறது உண்மைதான். விஜய் சொன்ன அந்த வார்த்தை உண்மைதான். முதல்வர் புலம்பினார், முதல்வரை சுற்றி இருக்கவர்கள் புலம்பினார்கள். இன்னும் திமுகவில் அடிப்படையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளா இருக்கட்டும் எல்லாரும் ஒரு நெருடல்ல இருக்காங்க. தாவேக்கால வாக்கு சதவீதங்கள் குறையுமா, இல்ல நம்ம வெற்றி பெற முடியுமா, இல்ல 2வது இடம் வருவோமா, இல்ல எப்படி அந்த வாக்குகள் குறைவான வாக்குகள்ல வெற்றி பெறுவோமா, 100 ஓட்டு 200 ஓட்டு 1000 ஓட்டுல ஜெயிப்போமா அப்படிங்கிற ஒரு நெருடல்லாம் வந்து திமுகலையும் சில நிர்வாகிகள் இருக்கு. ஒரு விஷயம், ஏன் அதிமுக பாஜக அவர் கண்டுக்கல, அவருடைய விஷன் தெளிவாக சொல்லப்பட்டு விட்டது. திமுக தாவேக்காங்கிற ஒரு விஷயத்த நான் பதிவு செஞ்சுட்டேன். திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் நான் போட்டிங்கிறப்ப அதிமுகவை அவங்க பலவீனப்படுத்துறாங்க, நாம் தமிழரை பலவீனப்படுத்துறாங்க. சோ அதுதான் அவங்களோட விஷனா இருக்கு. 234 தொகுதிகளும் தாவேக்கா தனித்து நின்றாலும்
திமுக அசுர பலத்தில் இருந்தாலும் அதிமுக அசுர பலத்தில் இருந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கான ஒரு தெம்புங்கிறது தாவேக்காவுக்கு இருக்குன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட அவர்கள் முதல்கட்ட வேட்பாளர்களை நிறைவு செஞ்சுட்டாங்க. இவர் சென்னையில நிக்கிறதுக்கான விஷயங்களையும் பதிவு செய்யறாரு. வட சென்னையை குறிப்பா பெரம்பூர் தொகுதியை குறி வைக்கிறாங்க. ஏன் பெரம்பூரை குறி வைக்கிறாங்க, ஏன் வீல தானே நிப்பாரு அப்படிலாம் கிடையாது. பெரம்பூருங்கிறது வட சென்னையில ஒரு மையமான பகுதி. அந்த மையப்பகுதியில ஒரு கட்சியினுடைய தலைவர் ஸ்டார் கேண்டிடேட் அங்க நிக்கிறாங்க அப்படின்னா அது கிட்டத்தட்ட அதை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா தொகுதிகளிலும் ரெஃப்ளெக்ட் ஆகும். கிட்டத்தட்ட பெரம்பூர்ல அவர் நிற்கிறாங்க, கொளத்தூர்ல அது ரெஃப்ளெக்ட் ஆகும். கொளத்தூர்ல அவருடைய கட்சி சார்ந்த மற்ற நிர்வாகிகள் நிற்கும் போது அது கொஞ்சம் ரெஃப்ளெக்ட் ஆகும். அதே போல ஆர்கே நகர், திருவொற்றியூர், ஸோ இந்த மண்டலங்கள், வில்லிவாக்கம், இது எல்லாமே பேஸ் பண்ணி பாக்குறப்ப கிட்டத்தட்ட ஸ்டார் கேண்டிடேட்டுகள் எல்லாமே சென்னையில களமிறங்கக்கூடிய சூழ்நிலையை தாவேக்கா அங்க முன்வைக்கிறாங்க. அப்ப திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்க பாக்குது தாவேக்கா. கிட்டத்தட்ட இந்த கூட்டத்தை வைத்து இவ்வளவு ஸ்ட்ராட்டஜி பண்றாங்க, இவ்வளவு ஒரு விஷயங்களை வந்து சமூக வலைத்தளங்கள்ல பரவ விடுறாங்க அப்படின்னா தாவேக்காவுடைய நிச்சயமா இது தாவேக்காவுடைய பலம்னா நம்ம சொல்லணும். அவர்கள் மீது தற்கூறி போன்ற 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் ஒரு விஷயம், தன்னுடைய கட்சி தலைவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இன்னைக்கு கண் கலங்கினாருங்கிற அந்த வீடியோவே லட்சக்கணக்கான மக்கள் தங்களுடைய சோசியல் மீடியால போட முடியுது. ஸோ அதுதான் அவங்களுடைய பலமா இருக்கு. அந்த பலத்தை அரசியல் பலமாக மாற்றி அதை வெற்றிகரமாக சில இடங்கள்ல தங்களுடைய ஸ்ட்ராட்டஜியா நிறுவுறாங்க. அது அவங்களுடைய பலமாக இருக்கு, பலமாக பார்க்கப்படுகிறது தாவேக்காவுக்கு. விஜயும் தன்னை அப்படிதான் நினைக்கிறாரு. இதெல்லாம் கடந்து ஒரு பக்கம் இன்னும் சில விஷயங்களை பதிவு செய்யறாரு. தன்னை விமர்சிப்பவர்களை, அதாவது அரசியல் விமர்சகர்களாக இருக்கட்டும், மற்ற யூடியூப் சேனல்கள்ல பேசக்கூடியவர்கள், ஸோ எல்லாத்தையுமே அவங்க வாட்ச் பண்றாங்கிறது இந்த ஒரு விஷயத்துல தெரியுது. தன்னை கவனிக்கிறார்கள், தன் கட்சியை கவனிக்கிறார்கள், தன் கட்சியின் தொண்டர்களை பற்றி பேசுகிறார்கள்ங்கிறத வாட்ச் பண்றாங்கிறத அவர் நல்ல தெளிவா சில விஷயங்களை பதிவு செய்யறாரு. அப்படி இருக்கிறப்போ A to Z விஜய் அதை கவனிக்கிறாரு, விஜயுடைய கவனத்திற்கு எடுத்து செல்லப்படுகிறதுங்கிறதும் இந்த செய்திகள் மூலம் தெரிய வருது. அதே போல சமீபத்துல விருப்ப மனுக்கான அந்த வேட்பாளர்களுக்கான பணம் வாங்கினா அதை நம்பி யாரும் பணம் கொடுக்காதீங்கன்னா அறிக்கையெல்லாம் விடப்படுது. ஸோ இந்த மாதிரி தாவேக்காவின் மீது செலுத்தக்கூடிய அவதூறுகள், புகார்களையும் அதை குறித்தும் அவர் மேடையில பேசுறாரு அப்படின்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 99% வந்து அவர் கவர் பண்றாரு. தன்னை விஜயை சுற்றி நடக்கக்கூடிய அரசியலை விஜய் கவர் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். சோ அவர் அதை கவர் பண்ணிட்டு தான் இங்க ஸ்டாலினுக்கு எதிராக ஒரு கோஷத்தை எழுப்புறாரு. இப்போ ஒரு நிருபர் ஒருத்தர் கேட்ட கேள்விக்கு எனக்கு எதிரிகள்லாம் யாரும் இல்லை, அவங்க எல்லாருமே எனக்கு நண்பர்கள் தான் அப்படின்னு சொன்னாங்களே. அப்படி நாங்கெல்லாம் உங்களுக்கு நண்பர்கள்னா அப்புறம் ஏன் சார் கரூர் விஷயத்துல ஏன் மேல பழி தூக்கி போட்டீங்க? உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா அப்படி பேசிருப்பீங்களா? திமுக விசஸ் தாவேக்கா, ஸ்டாலின் விசஸ் விஜய்ங்கிறத ஒரு இடத்துல அவர் பதிவு செய்யறாரு. தொடர்ந்து பதிவு செய்யறாங்க. கிட்டத்தட்ட அவர் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்றாங்க. அப்ப 26 தேர்தலுக்கு அப்புறம் தாவேக்காவுடைய வளர்ச்சிங்கிறது அவங்க இருக்கக்கூடிய அரசியலை முன்னோக்கி தான் இருக்கும். அவர்கள் இருக்கக்கூடிய வாக்கு சதவீதங்களை முன்னோக்கி தான் இருக்கும். நிறைய மாற்றங்கள், கட்சியில் உட்கட்சி மாற்றங்கள் ஏற்படும்னு தகவல்னா வெளியாகிட்டு தான் இருக்கு. அதே போல தமிழ்நாட்டை குறித்து ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம் பதிவு செய்யறாரு. அண்ணா, எம்ஜிஆர், காமராஜர் காலங்களில் தமிழ்நாடுடைய வளர்ச்சியும் தமிழ்நாடு சூப்பர் மாநிலமாக இருந்தது. குறிப்பாக ஸ்டாலினை சொல்லலைனாலும் பரவாயில்ல, ஆனா கலைஞரை பத்தி அவர் பேசாம தவிர்க்கிறதுங்கிறது ஒரு கேள்விக்குறியை ஏற்படுத்துது. அப்போ கலைஞரும் திமுகவும், கலைஞரும் ஸ்டாலினும், கலைஞருடைய பேரன் உதயநிதியும், இவர்கள் யார் இருந்தாலும் திமுக ஆட்சி செய்யக்கூடிய நேரங்கள்ல தமிழ்நாடு சூப்பர் மாநிலமாக இல்லைங்கிறத பதிவு செய்யறாரு, கன்வே பண்றாரு தன்னுடைய தொண்டர்கள் மத்தியில. அப்ப திமுக ஒரு வலுவான எதிரி, திமுக மட்டுமே எங்களுக்கு எதிரிங்கிறதுல நோக்கி பயணம் செய்யறதுங்கிறது மிக தெளிவா தெரியுது. அப்ப திமுக ஒரு வலுவாக கூட்டணியாகும், 26 ஆட்சியில் அமைப்போம், 200க்கு மேல் வெல்வோம்ங்கிற அந்த திமுகவுடைய கனவுங்கிறது விஜய்க்கும் அந்த சர்வே கணக்குகள் தெரிஞ்சிருக்கு. அதனால விஜய் கூட இருக்கக்கூடிய வியூக வகுப்பாளர்களும் இந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி தான் திமுகவை எதிர்க்கிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட தங்களுடைய பலம் என்னங்கிறத தாவேக்கா தெரிஞ்சுக்கிட்டாங்க, தங்களுடைய பலவீனம் என்னங்கிறதையும் தாவேக்கா தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆல்மோஸ்ட் விஜயும் தெரிஞ்சுக்கிட்டாரு. விஜய் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் களத்துல சில விஷயங்களை முன்வைக்கிறாரு. ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் திமுக எதிரிங்கிறத பதிவு செஞ்சுட்டாங்க. ஸ்டாலின் ஆட்சி வரக்கூடாதுங்கிறத பதிவு செய்யறாங்க. மக்களுடைய இந்த கூட்டமும் மக்களுடைய இந்த பலமும் தான் தங்களுக்கும் விஜய்க்கும் சேஃப்டி அண்ட் ஸ்ட்ராட்டஜிங்கிறதையும்
பதிவு செய்யறாங்க. இதை வைத்துதான் தாவேக்கா நகருது. அதே போல இறுதியா முடிக்கிறப்ப அவர் சில விஷயங்களை சொல்றாரு. என்னை சுற்றி இந்த வாகனங்கள்ல வர்றதும் இருக்கட்டும், இந்த பேரிகால உடச்சுக்கிட்டு உள்ள போறதா இருக்கட்டும், அவர்களிடத்திலும் சொல்றாரு என்னை பின்தொடராதீங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. இத்தனை கூட்டங்களை விட இந்த கூட்டங்கள்ல இது விஜயுடைய இந்த ஒரு அன்பான தன்னுடைய தொண்டர்களுக்கு வைக்கக்கூடிய இந்த அறிவுரை, இந்த கோரிக்கையை அந்த தொண்டர்கள் தான் ஏத்துக்கிட்டு நடக்கணும். ஒரு தலைவர்களும் அதை தான் விரும்புவாங்க, அதுதான் விஜயும் விரும்புறாரு. அது ஒரு ஆபத்தான சூழல்ல கொண்டு போய் விட்டுரும். அந்த ஆபத்தான சூழல்லே திமுக தங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கிறத அவர் பதிவு செய்யறாரு. ஏன் பயன்படுத்தி கொள்ளும் அப்படின்னா, கரூர் விஷயத்துல என் மீது ஏன் பழிய போட்டீங்கிறத அவரு பேசுறாரு. அதே போல நான் தனியாள் இல்ல, இந்த தனி ஒருவனை எதிர்க்கிற கூட்டமா நீங்க எல்லாரும் சேர்ந்து இருக்கீங்க. அதிமுக, பாஜக, என்டிஏ, சீமானு, திமுக எல்லாருமே, திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாருமே என்னை எதிர்க்கக்கூடிய ஒரு ஆளாக நான் இருக்கேங்கிறத மக்கள் மன்றத்தில் அவர் போட்டு உடைக்கிறாரு. எனக்கு யாரும் இல்லை, நீங்க தான் எனக்கு ஆதரவுங்கிறத குக்குரலா அவர் பதிவு செய்யறாரு. அதாவது மக்கள் தான் எனக்கு ஆதரவுங்கிறத அவர் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாரு. எனக்கு கூட்டணிகள் தேவை இல்லைங்கிறத ஒரு இடத்துல பதிவு செய்யறாரு. உங்களுக்கு வலுவான கூட்டணி இருந்தாலும் என் மீது என் பழியை போட்டு என்னை தனி ஆளாக சித்தரித்து என்னை தனி ஆளாகவே என்னை எதிர்க்கிறார்கள் என்று மக்கள் மத்தியில ஒப்படைக்கிறாரு அவர். அந்த விஷயம் நம்ம ரொம்ப கவனிக்கணும். ஒரு எலெக்ஷன்ல அவங்களோட எதிரிகளை தான் எதிர்ப்பாங்க, அப்படிதான் எதிர்ப்பாங்க, அதுதான் யதார்த்தமும் கூட. ஆனா இந்த எலெக்ஷன்ல தான் ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்கிறாங்க. ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து இந்த விஜயை எதிர்க்கிறாங்க. ஏன்னா இந்த விஜய் ஊழலை எதிர்க்கிறான், லஞ்சத்தை எதிர்க்கிறான், மக்களோட மக்களா நிக்கிறான். அந்த மக்கள் அவன் கூட நிக்கிறாங்க. அந்த காண்டு மக்கள் கிட்ட ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லியிருப்பாரு, நான் உங்ககிட்ட நீதி கேட்டு வந்திருக்கேன்னு கடந்த சேலம் கூட்டத்துல பேசியிருப்பாரு. இன்னைக்கு மக்கள் கிட்ட நான் தனியாளாக இருக்கேங்கிறத ஒரு கோரிக்கையா முன்வைக்கிறாரு. அப்போ என்ன தெரியுது அப்படின்னா, தன் பக்கம் கூட்டணி இல்லைங்கிறத அவர் உறுதி செய்யறாரு. மக்களே என்னுடைய கூட்டணி, மக்களே எனக்கான சாய்ஸுங்கிறத அவர் பதிவு செய்யறாரு. அப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணிங்கிறது வலுவா இருக்குங்கிறத இந்த இடத்துல தெரியுது. 234 தொகுதியிலும் தாவேக தனித்து போட்டிங்கிறதும் தெரிய வருது. அதே போல அவர் சொன்ன சில வாக்குறுதிகள், அந்த போதைப் பொருளா இருக்கட்டும், பள்ளி கழிவறைகள்ல மாணவிகளுக்கு அந்த கதவுகளா இருக்கட்டும், இதெல்லாம் டிஎம்கே கவர்மெண்ட்டை டேமேஜ் பண்ணக்கூடிய விஷயங்களா தான் இருக்கு. ஏன்னா சட்டம் ஒழுங்குலையும் டிஜிபி போடாத விஷயங்களையும் திமுக மேல ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் டார்கெட் பண்ணி சரியாக குறி வச்சு விஜய் பேசியிருக்காரு. அதே போல இந்த பெண்கள் பாதுகாப்பு விஷயத்தல்ல அதே போல இந்த பெண்கள் பாதுகாப்புடைய இந்த விஷயங்கள்ல விஜயோடைய பேச்சுக்கு அந்த பெண்கள் ஆக்ரோஷமாக கைத்தட்டுக்கு உற்சாகப்படுறதெல்லாம் பார்க்க முடியுது. அடுத்து இந்த சட்டம் ஒழுங்கு அது காணாம போய் ரொம்ப நாள் ஆச்சு. கல்வித்துறை, உயர்கல்வியில இந்த இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் அரசியல் படுத்தப்படக்கூடிய அந்த பாடத்திட்டங்கள், ஸோ இதெல்லாம் எந்த அளவுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகும்னா, நமக்கு தேர்தல் நேரங்கள்லையும் நெருக்கத்திலிருந்தா அது ரெஃப்ளெக்ட் ஆகும். இன்னும் வலுவான அதிமுக சில தேர்தல் வாக்குறுதியை கொடுக்குறாங்க, திமுகவும் அதிமுகவுக்கு நிகரான சில தேர்தல் வாக்குறுதியை கொடுக்க இருக்காங்க. விஜயும் சின்னதா ஒவ்வொரு ஹிண்டா கொடுக்குறாரு. ஸோ அவரோட விஷன் இந்த இரண்டையும் கலந்து பெருசா இருக்கணும் தான் மக்கள் எதிர்பார்ப்பாங்க. வீட்டுக்கு ஒரு அரசு வேலையா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்கணும் அப்படிங்கறத மக்கள் இந்த தேர்தல்ல எதிர்பார்ப்பாங்க. இப்ப சமீபத்தில் அந்த 5000 கொடுத்தது ஒரு இம்பாக்ட் ஏற்பட்டுச்சு டிஎம்கேக்கு. அதே போல ஆண்களுக்கும் இலவச பேருந்து 2000 மாதம் ஊக்கத்தொகைங்கிறது அதிமுக சைட்ல இருந்து ஒரு இம்பாக்ட் இருந்துச்சு. ஸோ இது இரண்டையுமே பேஸ் பண்ணி ஈக்குவல் பண்ணி இதை விட 2 மடங்கு அதிகமாக விஜய் கொடுக்கணும் தான் மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. களத்திலையும் அந்த ரிப்போர்ட் தான் இருக்கு. ஸோ மக்கள் எதை எதிர்பார்க்கிறாங்கிறத விஜய் தெரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ இந்த 2 கட்சிகளுக்குமான இந்த தேர்தல் வாக்குறுதியை விட அதிகமான இம்பாக்ட் ஏற்படுத்துமாங்கிறது தாவேக்கோடைய தேர்தல் வாக்குறுதி வந்தாதான் தெரியும். ஸோ ஓரளவுக்கு நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கறதுல இன்னைக்கு இவரோட ஸ்பீச், டிஎம்கேவோட அட்டாக்கு, ஸோ அவருடைய அந்த பெண்கள் பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு, பாடத்திட்டங்கள், போட்டித் தேர்வுகள் இது குறித்து எல்லாம் இருக்கும்போது மேபி தேர்தல் அறிக்கையும் கரெக்டா இம்பாக்டா ஏற்பாடு பண்ணிருப்பாங்கிறத என்னுடைய கருத்தா தெரியுது. ஸோ பெரிய தாக்கத்தை தாவேக்கா நிச்சயம் ஏற்படுத்தும். தாவேக்காவை அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாதுன்னு சிலர் கருத்துக்கள் வைத்தாலும், தாவேக்கா ஒரு பொருட்டே இல்லைன்னு சிலர் கருத்துக்கள் வைத்தாலும், மக்களாகிய நீங்கள் தான் முடிவு செய்யணும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன முடிவுகள் எப்படி வரப்போகிறது, எப்படி தாவேக்கா அடுத்த கட்டத்தை நோக்கி பயணம் செய்ய போகிறது. இந்த திமுக எதிர்ப்பு அலைங்கிறது 2026 தேர்தலில் எப்படி எதிரொலிக்க போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.